இன்னைக்கு எர்த் டே vlog தான் பார்க்க போகிறோம். நான் மாலினி கிராண்ட் கேமனில் இருக்கேன். இன்றைக்கி வந்து பீச் க்ளீனிங் தான் பண்ண போகிறோம். மணி 6 ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு நல்ல தூக்கம் வருது. நிறைய பேர் ஆல்ரெடி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் போயிட்டதுனால யாரும் வரலன்னு சரி கொஞ்சம் நேரம் பீச்சில் வாக் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா ஸ்டிங்ரே பார்த்தேன், திருக்க மீன். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அது பார்த்ததுக்கப்புறம். எல்லோரும் வந்துட்டாங்க. அப்புறமா டிஷர்ட் அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து போட்டுட்டு அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு பேக் எவ்வளோ பேக் வேணும் எடுத்துகிட்டு க்ளவுஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் போய் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இவ்வளோ நாள் பீச் போயிருக்கேன், அதை அப்சர்வ் பண்ணதே கிடையாது. அவ்வளோ ஃபோக் இருக்குது, அவ்வளோ டொமேட்டோ சாஸ் கவரு அதெல்லாம் அவ்வளோ இருக்குது. எனக்கே பார்க்குறதுக்கு எப்போ நம்ம நம்ம பெருசாலாம் எடுத்துருவோம், ஆனால் சின்ன சின்னது தான் விட்டு மறந்துடும். இந்த கேப்பெல்லாம் நம்ம மேபி அவ்வளோ கேப்புன்னு எவ்வளோ கேப் எடுத்தோன்னா பியர் கேப்பு, அப்புறம் வாட்டர் பாட்டில் கேப்ஸு. இந்த கேப்ஸ் எல்லாம் கடலாமல் பார்த்துட்டு நம்மளுக்கு எதோ தீனிதான்னு சொல்லிட்டு சாப்பிட்டே அவ்வளோ ஆமாம் இறந்துருக்காமா. ஒரு வருஷமும் 8 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் வந்து கடலில் போகுதாங்க. அதனால் இந்த மாதிரி சின்னதாக நம்ம போகிறோம்ல, நம்ம பெருசு எடுத்துருவோம். அந்த வாட்டர் பாட்டில்ஸு, பியர் பாட்டில் கேப்பு இதெல்லாம் தான் நம்ம மறக்காமல் எடுத்துடணும். அப்புறமா அவ்வளோ பியர் பாட்டில்ஸ் வந்து பிளாஸ்டிக்லேயே இருந்தது, அப்புறம் சில்வர்லேயே இருந்தது. நான் எடுக்கிற மாதிரி அந்த குருவியும் பேப்பரை தூக்கி இதை தேடிட்டு இருந்தது. சரி அதுவும் க்ளீனிங் பீச் க்ளீனிங் தான் வந்திருக்குன்னு நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி 1 ஃபில் பண்ணிட்டேன். 2வது கவர் எடுத்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொசு பார்த்தா நல்லா கடிக்க ஆரம்பிச்சு. இன்றைக்கி வேறு ஸ்ப்ரே அடிக்காமலே வந்துட்டேன். ஒரு மாதிரி காலையிலே பீச் க்ளீனிங் பண்ணதே ஒரு மனசுக்கு ரிலாக்ஸாக இருந்தது. ஆனால் அந்த மாதிரி அவ்வளோ பியர் பாட்டில் தான் நான் சொன்ன மாதிரி கேப்ஸு, பியர் பாட்டிலு, அப்புறமா வந்து ஃபோக்கு, பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு, அப்புறமா கத்தியெல்லாம் கூட கிடந்தது. 2வது பேக்கும் ஃபில் பண்ணிவிட்டேன். அப்புறமா கொஞ்சம் நான் செகண்ட் பார்ட்டு போடுறேன், மறக்காமல் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். போஸ்ட் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே என்ன ஃபாலோ பண்ணாதவங்களாம் மறக்காமல் ப்ரொஃபைல் செக் பண்ணி பாருங்கள். பாய்.